பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இன்னைக்கு ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் விதமாக சொல்லுகின்றது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம சிச்சுவேஷன்ஸ், இந்த உலர்ந்த எலும்புகள் போன்ற ஒரு நிலைமையில நம்ம ஒரு வேளை இருந்து கொண்டு இருக்கலாம். கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனம் நம்மளை விட்டு மாறி போகாமல் இருக்கலாம். அல்லது நம்ம குடும்பத்தில் பல நாட்கள் சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவியுடைய பிரச்சனையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் மாறாது பாஸ்டர், எங்கள் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எல்லாம் ட்ரை போன் மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு ஒரு இருதயத்தில் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல மாறுமா? இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்க வாழ்க்கையிலிருந்து மாறி போகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு. என்ன பதில் சொல்ல போறீங்க? இங்க அழகான ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். எத்தனை பேர் நம்ம இதை சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்? ஆண்டவரே, உங்களால இந்த சிச்சுவேஷனை மாற்ற முடியும். இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளால ஃப்ளஷை கொடுப்பதற்கு, ஜீவனை கொடுப்பதற்கு உங்களால் முடியும் அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு நாம் சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒருவேளை அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளால இருக்குமே என்றால் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த ட்ரை போன் போன்ற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கே உங்கள் குடும்பத்தை விட்டு மாற்றி போட போகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளால ஜீவன் இல்லாத உங்கள் வாழ்க்கைக்குள்ளால கர்த்தர் ஜீவனை கொடுக்க போகிறார். ஜீவன் இல்லாத உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அந்த ட்ரை போன் போன்ற சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க நினைக்கலாம், என் கடன் பிரச்சனை என்னை விட்டு மாறியே போகாது, பல லட்சங்கள் எனக்கு முன்பதாக கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா என் தேவனால் எல்லா சூழ்நிலையும் மாற்றப்படும். நான் விசுவாசிக்கிறேங்க, இன்னைக்கு என் சூழ்நிலையை தேவன் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்க சூழ்நிலையும் என் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்ம விசுவாசிக்கணுங்க, என் தேவன் என் நிலைமையை மாற்றுவார். அந்த வசனம் அழகா சொல்லும், மனுபுத்திரனே, வேற யாரையும் பார்த்து சொல்லலை, நம்மளை பார்த்து தான் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இதே கேள்வியை இன்னைக்கு மறுபடியுமாய் இந்த நாளில் தேவன் உங்களிடத்துல கேட்கிறாரு. நம்ம என்ன பதில் சொல்ல போகின்றோம்? ஆண்டவரே, நீங்க அறிவீங்கப்பா, என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு உங்களால் முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் தகப்பனே, நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொல்லி அறிஞ்சிருக்கேன். என் நிலைமை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் இந்த நாட்கள், வருகிற நாட்கள் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் பெறுகிறதாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு சாட்சியாய் நம்ம வாழலாமா? ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலையும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, ட்ரை போன் போன்ற சிச்சுவேஷன்ஸில் இருக்கிற இவங்க நிலைமைகள், சூழ்நிலைகள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரே, அந்த எலும்புகளுக்குள்ளால ஜீவன் கொடுத்தது போல இவங்க வாழ்க்கைக்குள்ளால ஒரு ஜீவன் உண்டாகட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஜப வாழ்க்கையில் ஆண்டவர் உலர்ந்து போன அனுபவத்தோடு இருக்கிற அநேகர் உண்டு தகப்பனே. அன்னைக்கு இருந்த ஜீவன் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு, உலர்ந்த அனுபவத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஜப ஜீவியத்தில் ஒரு ஜீவன் உண்டாகட்டும். நாமத்துல தேவன் எல்லாவற்றையும் மாற்றி இவர்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் தினமாய் மாறட்டும். அவிதமாய் மாற்றுகிற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் இந்த நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு உங்க லைஃப்ல ஒரு ஜீவனை கொடுக்க போகிறார். உங்க உலர்ந்த எலும்பு மாதிரி இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் உங்களை விட்டு மாறி போக போகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.